ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த அட்சதை கலக்கிறது பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த அட்சதை வந்து எப்படி ரெடி பண்ணி தீபத்துக்கெல்லாம் போட்டு எப்படி தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் நம்ம வீட்டில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் கொடுக்கல. 4-5 நாளாகவே இல்லை, ஒரு 6 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதி போனோம், திருப்பதி போயிட்டு வந்துட்டு அங்கேயுமே விலாகெல்லாம் எடுத்து என்ன எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல. அடுத்து ஒரு நாள் தான் வந்து ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஊருக்கு போயிட்டேன். அம்மா ஊரில் வந்து என்னோடய பேத்தி, அதாவது அக்கா பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன், அதனால் வந்து அங்கே போயிட்டேன். அதுவுமே நான் இன்னும் வந்து வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்குறேன். போயிட்டு வந்து டயர்டு, அப்படியே அலைச்சல் இருந்துகிட்டே இருந்ததுனால வீடியோவில் பேசுகிறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ அவ்வளோ டயர்டாக இருந்தது. அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது நான் வந்து அம்பாளுடைய ஒரு ஃபோட்டோ போட்டு, இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி இல்லையா, அதனால் அதில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்ததுனால நிறைய பேர் வந்து கேட்டிங்க, அக்கா எங்கே போயிட்டீங்க, ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான், அம்மா ஊருக்கு போனதுனால தான் வீடியோ கொடுக்கல. ஒரு சிஸ்டர் வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அமைஞ்சிருது. வீடியோ கொடுக்குறதா என்னோடய வேலையே, ஏன்னா என்னோடய தொழிலே இதுதான், கொடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. இதில் தான் வந்து வருமானமே வரும் எனக்கு, அப்படி தானே. அதனால் வந்து கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. டைம் ஒத்து வரல, அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து கரெக்டான டயத்தில் கொடுக்க முடியல. நீங்கள் சொன்னது மாதிரி இனி தொடர்ந்து வீடியோ வரும், ஓகேவா? அதோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே சொன்னால் அந்த சிஸ்டர் நான் ஓடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதோடவே முடிச்சுக்கிறேன். இப்போது நேற்று காலையிலே அம்மா ஊர்லேருந்து வந்துட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 மணிக்கு க்ளீனிங் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல்லாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு இல்லையா, அதனால் ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி போர்ட்டிகோவெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குகள்லாம் கழுவி எல்லாம் காய வச்சு எடுத்து அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி, சரி ஓகே இந்த அட்சதை எப்படி கலக்கிறத பற்றியும் அப்படியே ஒரு வீடியோவாக கொடுக்கலாம். இதை லாங் வீடியோவாக கொடுத்தோன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும். அதனால் சரி அப்படியே நம்ம வந்து வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஆடி முதல் நாள் இல்லையா, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் செஞ்சுருந்தேன். நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கூட கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, சஸ்பென்ஸ் போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கல. நாளைக்கு கண்டிப்பாக வரும், நாளைக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அம்மனுக்கு அலங்காரம் பண்ண வீடியோஸ், ஆடி முதல் நாள் வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பார்த்தாவே அப்படியே சிலிர்க்கிற மாதிரி, உடம்பே சிலிர்க்கிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போ ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தீபத்தை வந்து நல்லா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா கழுவி வச்சுக்கணும். நம்ம தீபம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தீபத்தை வந்து விளக்கிடணும். ஏன் அப்படின்னா, எப்போது தீபத்தில் வந்து அந்த பச்சை பசைல்னு வந்து எண்ணெய் பிசுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்க விடக்கூடாது. அது வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிக்க வச்சு தீபம் ஏற்றவே கூடாது. தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தீபத்தை நம்ம விளக்கிட்டும் இருக்கக்கூடாது. அதாவது அதில் நல்ல ஒரு அழுக்கு படிகிற மாதிரி இருந்தது, அந்த கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தீபத்தை உடனே நம்ம வந்து விளக்கிடலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் விளக்கலாம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தீபம் வந்து நல்லா விளக்கலாம். இப்போ நான் எப்படி விளக்குவேன் அப்படின்னா, பீதாம்பரி பவுட்ரு கொஞ்சம் சபீனா பவுட்ரு கலந்துக்குவேன், அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்திட்டு அப்படியே வந்து விளக்கி விடுவேன். கொஞ்சம் வந்து லெமன் சால்ட், ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அது கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிடுச்சு அந்த வீடியோஸ். அதனால் அதில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் படப்படன்னு நம்ம வந்து அந்த தீபங்கள்லாம் நல்லா புதுசாக பலபலன்னு கொண்டு வந்துடலாம். அவ்வளோ சூப்பராக. அந்த தீபம் விளக்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தானே. ஏன்னா அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம கையிலேயே ஒட்டிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தீபத்தை விளக்கணுமே அப்படின்னு ஊற போட்டு விளக்கி எடுக்கிறக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் படப்படன்னு ரொம்ப அழகாக, எவ்வளவு பித்தளை பாத்திரங்கள், வெங்கல பாத்திரம் எவ்வளவு இருந்தாலும், வெள்ளி பாத்திரம்
பலன்னு நம்ம வந்து புதுசு போல் கொண்டு வந்துடலாம். அதை வந்து பாருங்கள் அந்த வீடியோ. முடிஞ்சால் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன், அதோட லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து தீபத்தை வந்து நல்லா கழுவி ஃபஸ்ட்டு காய வச்சுருங்க. இதெல்லாம் நம்ம இந்த பீதாம்பரி பவுடர்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னாவே அது வந்து கழுவி வச்ச உடனே ஒரு 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 அரை நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பளபளப்பாக தெரியும். அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே பிளாக்காக வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த விளக்கோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா நல்ல தண்ணியில் வந்து கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா விளக்கி எடுத்துகிட்டு பைப் தண்ணியில் போர் தண்ணியிலையும் நம்ம கழுவி முடிச்சுட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில், அதாவது ஃபில்ட்ரு வாட்டரில் நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு கழுவி வச்சிங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கும். விளக்கு வந்து கருக்கவே கருக்காது. இது மாதிரி அழகாக மஞ்சள் குங்குமம் வந்து ஒற்றைப்படையில் தீபம் முழுதும் அழகாக வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை வந்து நம்ம என்றைக்குமே வந்து வெறுமனே ஒரு தட்டில் வச்சு ஏற்றக்கூடாது. இதில் வந்து பச்சரிசி போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து அட்சதை வந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் நம்ம தீபத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம எத்தனை விளக்குகள்லாம் வச்சுருக்கோமோ அந்த விளக்குகளுக்கு தகுந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் எது இருந்தாலும் சரி, அது வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு துளி ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். அப்படியே பூஜை அறையும் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய வீடும் வந்து அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் கலந்து இது மாதிரி ரொம்ப ஈரம் இல்லாமல் நல்ல பொலன்னு இது மாதிரி நல்லா அப்படியே நல்லா உதிரியாக விழுகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக வந்து அட்சதை வந்து ரெடி ஆயிடும். இப்படி தான் நம்ம வந்து அட்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போதும் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இது மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் அதிகமாக நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டோம், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் அதாவது நிழல்லையே காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பூஜை பண்ணும்போது தீபத்துக்கு அட்சதை போடலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து அட்சதை போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்மளுடைய பூஜை வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லா தெய்வங்களுக்கும் அட்சதை போட்டு தான் நான் வந்து வழிபாடே செய்வேன். அப்படி படமாக இருந்தாலும் சரி, சிலை வழிபாடு செஞ்சாலும் சரி, தீபம் ஏற்றினாலும் சரி, தீபத்துக்குமே ஒவ்வொரு நாளும் அட்சதை போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள். அவ்வளவு வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அக்கா உங்களுடைய பூஜை வீடியோஸ் பார்த்து தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்களுடைய பூஜை வீடியோஸ் பார்த்து நான் பூஜை பண்ணேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சி இருக்குக்கா, வீடே வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது, ரொம்ப மன நிறைவாக இருக்குது, நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வருதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. கண்டிப்பாக தெய்வத்தை நம்பணும் அப்படின்னா நம்மளை வந்து என்றைக்குமே தெய்வம் வந்து கைவிடாது. அதனால் மனசார நம்புங்க, மனசார செய்யுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்கிறப்போ கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இவ்வளோதான் அட்சதை வந்து நம்ம ரெடி பண்ணுறது. இந்த தீபத்தை வந்து வெறுமனே தட்டில் வைக்காமல் விளக்குகளுக்கெல்லாம் பொட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தட்டத்தில் இந்த அட்சதை போட்டு அந்த அட்சதைக்கு மேலே 1 ரூபாய் காயின் அல்லது 5 ரூபாய் காயின் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே தீபத்தை எடுத்து வச்சுட்டு நல்ல தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி 2 திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. எப்போதும் தீபம் இதே மாதிரியே ஏற்றுங்க. நீங்கள் எந்த தீபம் ஏற்றுனாலும் சரி, வெளியில் பூஜை அறையில் ஏற்றுனாலும் சரி, இல்லை வெளியில் நீங்கள் வந்து நிலைவாசலுக்கிட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, தெய்வங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு வாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வ வளம் நிறைஞ்சிட்டே இருக்கும். கண்ணுக்கே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை அனுபவிச்சாதான் நம்மளுக்கு புரியும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைவாக இருக்கும் வீட்டில். அதனால் இது மாதிரி நீங்கள் எப்போதுமே வந்து தீபம் ஏற்றுங்க. சரி, இந்த அட்சதை வந்து எத்தனை நாள் இருக்கலாம், இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கு ஒரு வாரம் கழிச்சோ அல்லது 2 வாரம் கழிச்சோ நம்ம தீபத்தெல்லாம் வந்து விளக்கெல்லாம் வந்து கழுவ ஆரம்பிப்போம்ல, விளக்குவோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த அட்சதையை கொண்டு போய் குருவிகளுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க. கீழே போடாதீங்க, எங்கேயும் கொட்டாதீங்க. குருவிகளுக்கு அங்கங்கே டப்பாவில் வந்து உணவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உணவு சாப்பிட்ரும். இல்லை அப்படின்னா இந்த அட்சதையை லைட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு எறும்புகளுக்கு வந்து உணவாக கொடுங்க. முழு அரிசியாக போடாமல் கொஞ்சம் மிக்சியில் அடித்து அங்கங்கே வந்து எறும்புகளுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த அட்சதையை வந்து பண்ணணும். அடுத்து மறுபடியும் நம்ம தீபம் ஏற்றும் போது மறுபடியும் இதே மாதிரி பச்சரிசி கலந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க.
இப்போது தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு. நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நெய் இருந்ததுன்னா நெய் நல்லா தீபம் நிறைய ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்போதும் நம்ம தீபத்துக்கு வந்து விளக்குக்கு வந்து பூ வச்சே ஆகணும். எந்த பூ நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, அதை வந்து விளக்குக்கு கொஞ்சமாவது பூ வச்சு தீபம் ஏற்றுங்க. இப்போ நான் வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கிறதுனால மல்லிகைப்பூ அப்படியே வந்து மாலையாக வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் வந்து அணையா தீபமாக இந்த 2 தீபமும் பூஜை அறையில் எப்போதுமே எரிஞ்சிட்டே இருக்கும். ஒன்று வந்து அஷ்டலட்சுமி விளக்கு, ஒன்று வந்து ஒரு குத்து விளக்கு. இது வந்து முருகருக்கு முன்னாடி அந்த குத்து விளக்கு எரியும். இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வந்து பண்ணாரி அம்மா தாய்க்கு முன்னாடி அப்படியே அழகாக அவங்களுடைய முகத்தை பார்த்தது மாதிரியே எரிஞ்சிட்ருக்கும். அதே போல் முருகருடைய முகம் வந்து இந்த தீபத்தை பார்க்குற மாதிரியே நம்ம வீட்டில் எப்போதும் எரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் விலாகில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த தீபம் நிறைய நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா இது 1.5 நாள் எனக்கு வரும். ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ காலையில் 4 மணிக்கு 4:30 அல்லது 5 மணிக்கு நான் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் அந்த ஃபுல்லாக அந்த தீபம் எரிஞ்சு 11 மணிக்கு நான் வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றுவேன். எப்போதும் நம்ம வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றும் போது ஊதி அணைக்கக்கூடாது. வேறு வந்து இப்படி கையில் வந்து இப்படி அடிச்செல்லாம் அணைக்கக்கூடாது. பூவை எடுத்து அப்படியே லைட்டாக மெதுவாக அப்படியே டச் பண்ணுங்கள். சில பேர் பூவை எடுத்து டப்புன்னு வச்சு அமுத்துவாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து தீபம் வந்து அந்த தீபத்துக்கு வந்து அவ்வளோ உயிரோட்டம் இருக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையை வந்து வளமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தீபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் அந்த தீபத்தை மலையேற்றையில் பூ வச்சு மெதுவாக மலையேற்றுங்க. இப்படி தான் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படி தான் நம்ம வீட்டில் வந்து அட்சதையும் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு இல்லை ஐடியா நீங்கள் எப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்தந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஏற்றுவோம் இல்லையா? ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த தீபத்துக்கும் நீங்கள் வந்து அட்சதை போடுங்க. அட்சதை போட்டுட்டு தீபம் காட்டுறதெல்லாம் எப்போதும் போல் நம்ம வந்து காட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபத்துக்கு நம்ம அட்சதை போடும்போது உங்களுடைய வேண்டுதல் எது இருந்தாலும் சரி அதை மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்துக்கு அட்சதை போடுங்க. தீப ஒளி அந்த தீபம் எரியுது இல்லையா, அதுக்குமே அட்சதை போட்டு வேண்டிக்கோங்க. நான் எப்போதும் இதே மாதிரி தான் என்னோடய பூஜை வந்து இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.